லேட்டா தான் சமையல் ரெடி பண்ணிட்டு வெங்காய கரமா ஆயிடும். வெங்காயம் இனிமே வந்து மீன் வந்து அவ்வளோதாங்க. கடைசியா மீன் சாப்பிட வேண்டியதான். ரசத்துக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் என்னுடைய ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா டேரனுக்காக நான் வந்து மஷ்ரூம் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மஷ்ரூம் பிரியாணி மாதிரி ஒரு சைடு பாஸ்மதி ரைஸை வடித்து வச்சுட்டேன். சாதம் வந்து வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டு ஒரு சைடு வந்து கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி நம்ம எப்படி பிரியாணிக்கு எல்லா மசாலாவும் சேர்ப்போம் அதே மாதிரி மஷ்ரூம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு சைடு கிரேவி ரெடி பண்ணி சாதம் கலந்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து தம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. அதை வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டேன். அவனுக்கு மட்டும்தானே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணேன். தொட்டுக்க வந்து முட்டை ஆம்லேட் வச்சு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சுங்க. இந்த மாதிரி குயிக்காகவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சைடு சாதம் கொதிக்கும் போது இந்த சைடு கிரேவி பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் டேரனுக்கு வந்து என்ன லஞ்சுன்னு பார்த்துருப்பீங்க. மஷ்ரூம் ரைஸ் தானே கட்டி அடித்தேன். அங்கே போய்ட்டு சத்தம் கேட்க அதெல்லாம் காட்டிடுவோம். சத்தமாக பேசுங்க. மஷ்ரூம் ரைஸ் தான் முட்டை ஆம்லேட் போட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ தான் எங்களுக்கு சமைக்க போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுருக்கேன். இந்த சைடு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சாச்சுங்க ரசத்துக்கு. பாத்திரத்தை தேய்ச்சிட்டு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோங்க. ரசம் வச்சுட்டு நம்ம வந்து ரசம் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டு கிழங்கா மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஈஸியான வேலை தான் சமைக்கிற வேலை. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை தேய்ச்சிலாம் நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேங்க. நான் சமைக்கும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்க, இன்னைக்கு லேட்டாக தாங்க சமைக்கிறேன். எங்கள் ரேஷ்மா தான் ரெஸ்ட் எடுங்கன்ட்டா, அதனால் நான் லேட்டாக தான் சமைக்கிறேன். என்ன ரேஷ்மா? ஆமாம் ஆமாம். அதனால் நாங்கள் காலையில் தான் டேரனுக்கு மட்டும் சாப்பாடு கட்டியாச்சு. அதனால் இப்போ மதியானம் சூடாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா. நான் மணி என்ன ஆச்சு? மணி 2 மணி ஆச்சு. நான் 3 மணிக்கு தான் சாப்பிடுவேன். நான் 3 மணிக்கெலாம் 2:30 மணிக்கெலாம் சமைச்சிருவேன். இங்கே சாதம் கொதிச்சிட்டு இருக்குங்க. ஊற வச்சிருந்தேன். அதனால சாதம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து வடிச்சிடலாம். ரச சாதம் தாங்க, ரசம் தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்க, புளி ஊற வச்சிருக்கேன். இந்த சைடு கிழங்கு வெள்ளைக்கிழங்கா பொரிச்சாச்சுன்னா முடிஞ்சிருச்சுங்க. சாப்பிட வேண்டியதா. ரசம் வந்து உடனே டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம்லங்க. அதனால் ரசத்துக்கு வந்து புளியை கரைச்சிக்கிறேன். மிளகு ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுட்டேங்க. நேற்று வந்து ராட்டு கிரேவி ரெடி பண்ணோம்ல. நேற்று வாங்கின மீன் தானேங்க. இன்னைக்கு ரசம் வச்சுட்டு இதை வறுக்கலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ். என்ன விஷயம்? ஆமாம், செவ்வாய்க்கிழமையோட எங்களோட நான்வெஜ்லாம் கிடையாது. ஒன்லி வெஜிடேரியன். புளி கரைச்சிட்டு நம்ம ரசம் வச்சிடலாங்க. சரிங்க, நம்ம ரசம் வைக்கும் போது பார்க்கலாம். வைக்க போறீங்களா? அந்த ரசம் வந்து வடிச்சுக்கிறேன். ரேஷ்மாவோட நான் உட்காந்துட்டு என்னை எழுந்திரிக்கவே விட மாட்டா. அம்மா உட்காருங்கம்மா, அம்மா உட்காருங்கம்மா, அம்மா உட்காருங்கம்மா. அவளோடய உட்காந்து மணி 2 மணிக்கெல்லாம் நான் சமைக்கவே மாட்டேன். சண்டே கூட 2 மணிக்கு சமைப்பான்னு தெரியல, சமைச்சு முடிச்சிருவேன். என்னடி? ஆமால, வீட்டுக்கு வந்தோடனே சமைச்சிருவோம். சரி, ஆமா. எங்க பாபாவும் வந்த பிறகு சூடா சாப்பிடுவார்ல, அவரு சாப்பிட வரும்போது சூடா இருக்கும். ஆமா, நம்ம ரசம் வச்ச பிறகு பார்க்கலாம். அதனால இன்னைக்கு லேட்டா தான் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரேஷ்மாவும் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணா. ரேஷ்மா என்ன ஹெல்ப் பண்ண? துணி தான் இப்போதைக்கு மடிச்சு வச்சிருக்கேன். இல்ல, வீட்டுல எல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு இடத்துல இருக்காதுல்லங்க. வச்சது வச்ச இடத்துல இருக்காது. அதனால அதெல்லாம் நான் இருந்த மாதிரியே அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டேன். பாருங்க, நான் தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சுட்டேங்க. நான் சமைக்க வரும்போதே 12:45. அப்புறம் 2 மணி ஆகாம பாத்திரம் தேய்ச்சி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க பாத்திரம் தேய்ச்சி இங்க வச்சாச்சு. எடுத்து இங்கே வச்சுட்டேங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரே வெங்காயம் தான் இருக்கு. இதெல்லாம் வெங்காய கடை வைக்க போறாங்க அம்மா. ஆமா, வெங்காயக்காரமா ஆயிட வேண்டியது. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வாங்க வாங்க அப்படின்னுவாங்க. எதுக்குமா அவ்வளவு வெங்காயத்தை வாங்கிட்டு வந்தீங்க? கம்மியா இருந்துச்சு ரேஷ்மா, அதனாலதான். ஓஹோ, அதனால வாங்கிட்டு வந்தீங்களா? வெங்காயம் கம்மியா இருந்துச்சு. சப்போட்டா பழம் நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. அது ஓகே. ஆமா, சப்போட்டா பழமே தீந்துருச்சு. இதோ பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. இவ்வளோதான் இருக்கு. 2 கிலோ வாங்கிட்டு வந்த சப்போட்டா பழம். சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். இங்கே சப்போட்டா பழம் கிடச்சிச்சா மறுபடியும் வாங்கிக்கலாம். இனிமேல் மாம்பழ சீசன். சப்போட்டா பழம், தர்பூசணி, அது ஜாலியாக இருக்கும்.
கிர்னி பழ ஜூஸ். ஆமா, ரேஷ்மாக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வெயில் காலம் வந்த பிறகுதான் அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மழை காலத்துல எல்லாம் சாப்பிட முடியாது. மத்த நல்லா சாப்பிட முடியாது, சளி பிடிக்குமே. ஆமா, நேத்தே கரும்பு ஜூஸ் குடிச்சதே எனக்கு ரொம்ப ஜாலியா. சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு பெரிய பல் பூண்டு அப்படியே முழு பூண்டையே எடுத்து நம்ம தட்டிக்கலாம். இப்பெல்லாம் என் நாட்டு பூண்டே எனக்கு அப்படி ஒண்ணு கிடைக்கல, நல்லா இல்லன்ட்டு இந்த பூண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, எங்க பாவா வாங்கிட்டு வரும்போது எது வாங்கிட்டு வரா அது நான் ஓகே சொல்லிடுவேன். ரொம்ப பேசினா நம்ம தான் கடைக்கு போகணும். எங்க பாபா என்ன சொல்லுவாருன்னா, அப்படின்னா நீயே வா, நீ வந்து பாரு வா அப்படின்னுவாரு. நம்ம போறதுக்கு தான் முடியாம போதே, அதனால அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. சந்தையில தான் நான் வாங்குறது இல்லைன்னு, அன்னைக்கு ஒரு நாள் வாங்கினேன்னா வாங்கணும்ல, நடுவுல ஒரு தடவை தரலையே. ஆமா ஆமா, நான் நடுவுல வாங்கிட்டு வந்தேன். சந்தையில வாங்கினதா இந்த தடவை சந்தையில வாங்கினேன். அப்புறம் பப்பாளி வந்து பழுத்துச்சு. பப்பாளி பழுக்க வைக்கிறது எப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆமா, இப்ப பாருங்க, அங்க மேட்ச் வைக்கிற இடத்துல இருக்கு பாரு, நியூஸ் பேப்பர் போய் எடுத்துட்டு வரேன். பூண்டை தட்டியாச்சு. ஆமா, ரேஷ்மா வேலை செஞ்சா சொன்னால, ரேஷ்மா எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல வைக்கிறாங்களோ எங்க எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா ரேஷ்மா வந்து படிக்கிறது இப்ப நான் சொன்ன பிறகு கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சேன். என்ன சொன்னா, ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காத, உட்கார்ந்து இருக்க என்ன ஆகும்னா கண்டிப்பா சூடுதாங்க. கொஞ்சம் எழுந்திருச்சு இப்படி நட, இதை எடுத்துட்டு போய் அங்க போய் இங்க இருக்கிறது. இனிமே வந்து நீங்க வந்து ஒரு வாக்கிங் ரொட்டீன் பாப்பீங்க. நானும் அம்மாவும் இனிமே நடக்க போறோம். ரேஷ்மாவும் நடக்க பிளான் பண்ணிருக்க. பாப்போம் ரெண்டு பேரும் நடக்கணும்னு இருக்கோம். நடுவுல நான் தான் விட்டதால ப்ராப்ளம் தாங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் தான் வந்து 40 வயசு தாண்டியாச்சுன்னா வாயை அடக்கணும். வாயை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணுங்க. நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், அது ஒண்ணு. அடுத்து எக்ஸசைஸ்ன்றது எனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க நீங்க? குதிப்பீங்களா? நான் நடக்கிறதே எக்ஸசைஸ் தான், வேலை செய்யறதே எக்ஸசைஸ் தான். ஆனா வாக்கிங் போறேன். என்னதான் நம்ம டாக்டர் அதான் சொல்றாங்க. நான் கூட யோகா மேட்லாம் விரிச்சு எக்ஸசைஸ் செய்ய போறீங்க. யோகாவா நானா? ஆமாண்டி. அதனால என்னதான் நீங்க வீட்டுக்குள்ள வேலை பார்த்தாலும் நீங்க நடந்தாதான் அப்படின்றாங்க. அதனால நடக்கணுங்க. நானும் நடுவில் நடந்து நல்லா இடைச்சிருந்தேங்க இல்லையா ரேஷ்மா? ஆமா, நடுவில் நடந்து இடைச்சிருந்தேன். கையோட நான் எப்பவுமே இந்த பூண்டெல்லாம் தட்டினா கழுவி வச்சிருவேங்க. நம்ம அடுத்து இஞ்சி தட்டும் போது அந்த பூண்டோடைய ஸ்மெல் இருக்கும். இப்ப நம்ம சாதமும் இங்க வந்துருச்சுங்க, வடிச்சிட வேண்டியதான். ஓகே, சாதம் வெந்துருச்சு. இதுக்கு மேலனா குழஞ்ச மாதிரி ஆயிடும். ரசத்துக்கு குழஞ்சிருந்தா ஓகே தான், ஆனாலும் வேண்டாம் ரொம்ப. சாதம் வடிச்சிட்டேங்க. ஒரு சைடு ஒரு டப்பா பூரா குப்பை எடுத்து வச்சிருந்தேன்னா, குப்பையை அதை தட்டி விட்டு எல்லா குப்பையும் கீழே கொட்டிடுச்சுங்க சிங்குக்குள்ள. திருப்பி அந்த குப்பையெல்லாம் அள்ளி போட்டிருக்கேன். அது கொண்டு போய் வெளியே கொட்டணும். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு, டக்குன்னு கட் ஆயிடுச்சு வீடியோ. அதனால பாருங்க, ரசம் தாங்க. ரசம் எல்லாம் கூட்டிட்டேன், தாளிச்சிட வேண்டியதான். அடுத்து மீனை வந்து இதுக்கு பேர் வந்து கூட்டுறதுன்னு அர்த்தம், கரைச்சதுன்னு அர்த்தம். கரைச்சிட்டே சொல்லுங்க. கரைச்சிட்டேன் சொல்றேன். கூட்டுனீங்களா? எப்ப கூட்டுனீங்க? ரேஷ்மா வந்து முடிச்ச பிறகு எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு இருக்கா ரேஷ்மா. என்ன ரேஷ்மா, எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வேலை பார்ப்பதானே ரேஷ்மா? அது பண்ணுவேன். அதுக்கு ஏப்ரல் மாசம் சட்னி அரைக்க விடணும்னு இருக்குங்க. சட்னி தான் அரைக்க தெரியாம இருக்கா? மிக்ஸி ஒழுங்கா புடிச்சுக்கணும், என்னடா மூடி பிச்சுக்கிட்டு வெளியே அடிச்சிட்டு. அப்புறம் நீங்க தான் நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே, நீ கொஞ்சம் புளிப்பா தான் வச்சிருக்கேன். தாளிச்சிட வேண்டியதான். தாளிக்கும் போது பார்க்கலாம். அப்படியே அந்த சைடு தாளிச்சு கொட்டிட்டு அதுலயே மீனை வறுக்க வேண்டியதான். அதுலயே மீன் வறுக்க போறீங்களா? ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசித்துக்கோ. நீ சமைக்க தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு நாள் நான் அம்மாவே சமைப்பேன், நீ சமைக்கணும்ல. சரி சரி. சும்மா வெஜ் பிரெட், வெஜ் பிரெட், ஆல்வேஸ் பிரெட். அதுதானே விஷயம். பிரெட் 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 சாப்பிட்டா கெடுதல். எனக்கு தெரிஞ்சு சமைக்கிறேன் நானு. ஸ்நாக் பிரெட் விட்டுட்டு
அம்மாக்கே உடம்பு சரியாம இருந்தேன். நீ இதே நான் தான் உருளைக்கிழங்கு செஞ்சேன். உருளைக்கிழங்கு தீச்சிட்டேன்னு நான் திட்டு வாங்கினது எனக்கு தானே தெரியும். தீக்காம செய்யணும். தான் செய்வேன். சரி இரு. ஸ்கூல்ல தப்பா எழுதா. சரி முந்தானேத்து கூட தோசை ஊத்துனேன். தோசை பிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? தோசை எல்லாம் நல்லா சூப்பரா ஊத்துற முறுமுறுன்னு. ஃபர்ஸ்ட் தோசை பிஞ்சிருச்சு. ரசம் வைக்க தெரிஞ்சுக்கோ, சாதம் வடிக்க தெரிஞ்சுக்கோ. நான் வந்து அம்மாட்ட கேட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூட நான் என்ன கறி தீஞ்சி சுட்டு இதை தூக்கி போட்டேன்னு எல்லாம் தீஞ்சி உருளைக்கிழங்கெல்லாம் வெளியே வெளியே கிளறும் போது வெளியே தெளிக்குது. ஃப்ளையிங்ல இருந்துச்சு இல்லையா? அப்ப தப்புனா தப்பு தானே. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ரசம் தாளிச்சுக்கலாங்க. அதனால ஒரு ரசம் வைக்க தெரிஞ்சுக்கோ, சாதம் வடிக்க தெரிஞ்சுக்கோ. உடம்பு சரியில்லைன்னா எனக்காவது கொஞ்சம் சமைச்சு தருவாங்க. நான் எப்பதான் எதிர்பார்க்க முடியும்? என்னையே நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீ உன்னை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டேனே நான். சரி சமைக்கிறேன். தீச்சா நான் பொறுப்பு இல்லை. கொஞ்சம் தீக்க விட்டுட்டா அப்புறமேட்டு சமைக்கிறேன். ஏன் தீயும் நினைக்கிற? நான் எடுத்தோடனே தீயுதான். என்ன பண்றேன்? இல்ல தீயாது. ஏன் சிம்ல வச்சா ஏன் தீயுது? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி தாளிக்கணும். எல்லாத்தையும் எடுத்துல போடுவேன். நான் பண்ற மாதிரி நீ ப்ராப்பரா பண்ண முடியுமா? நான் இப்ப பாரு ஸ்டவ் பத்த வச்சா எண்ணெய் ஊத்துனா டக்குன்னு கடுகுலாம் இங்கதான் இருக்கு. டக்குன்னு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு காஞ்ச மிளகா போட்டுடணும். அது புகை மாதிரி போக விட்டு நான் தேடுறதுக்குள்ளே போதும் போது ஆயிருது. நீ அப்படியே செஞ்சா அன்னைக்கு நான் தேடுறேன். ஏன் தேடுறேன்? அதாவது கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் இருக்கு. கிச்சனுக்குள்ள எனக்கு பிரெட் எங்க இருக்குன்னு தெரியும், முட்டை எங்க இருக்குன்னு தெரியும். கிச்சனுக்குள்ள என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணும். டேரனுக்கு தெரியுங்க. எங்க வீட்டுல நான் யாரையுமே பொறுப்பு. சூப்பர் சூப்பரோ சூப்பர். கருவேப்பிலை போடலையா? கருவேப்பிலை இதையே போட்டேன். டேரன் மட்டும் இல்ல, ரேஷ்மாவும் எல்லாமே செய்வா. நான் கொஞ்சம் விட மாட்டேன். டேரன் நான் பாத்திரம் தேய்ச்சி போட்டுறேம்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலியில நான் உட்காந்துட்டேன்னா போதும். டேரன் அம்மா நான் பாத்திரம் தேய்ச்சிடுறேம்மா, அம்மா நான் பாத்திரம் தேய்ச்சிடுறேன். போய் தேய்ப்பாங்க. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவேன். தம்பி வேணாம் தம்பி விடு தம்பின்னுவேன். இப்ப முட்டை ஆம்லெட் வாடடிக்கு. ஆனா முட்டை பிடிக்கல வேணான்ற. ஆமா எனக்கு வர வர முட்டையே பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சமா என்ன சேர்த்துக்கலாம். இனிமே நாங்க வந்து ஃபுல்லா வெஜ் தான். நாளைக்கு நாங்க வந்து நல்லா சாப்பிட்டு வந்துரும். தந்தூரி அது இதுன்னு சாப்பிட்டு வந்துருவேன். நானு வந்த பிறகு எதுவுமே சாப்பிட மாட்டேன். நான்வெஜ்லாம் இனிமே போனால இந்த நான்வெஜ்லாம் நான் கண்ணிலே பார்க்க மாட்டேன். அந்த பக்கத்து போகவே மாட்டேன். நாங்க போன வருஷத்துக்கு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நாங்க இருந்தது இல்ல. ஒண்ணு பசங்களுக்கு வேணும்னுவாங்க. இப்ப எல்லாருமே வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு ஆயிட்டாங்க. எல்லாருமே ப்ரேயர் பண்ணணும். போன வருஷம் நாங்க பண்ண ப்ரேயருக்கெல்லாம் எங்களுக்கு பதில் வந்து தேவன் கொடுத்திருக்காரு. நான் கண்டிப்பா அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும். நீங்க ஒரு ஒருத்தல் பண்ணி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ரேயருக்கு பதில் உண்டு. அதுக்கு நான் சாட்சி. நீங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருத்தல் வைங்க. ஒருத்தல் வைக்கிறது வந்து ஒருத்தவங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் தேவனுக்காக இதை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். அதுக்குரிய பதில் கிடைச்சிச்சு. நீங்களும் வந்து ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்களோட தேவைகள் என்னமோ அதை வச்சுட்டு ஆனா ஃபுல் ஃபைத்தா ப்ரேயர் பண்ணுங்க. ஏனோ தானோ ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம ப்ரேயர் கேட்கப்படாது. முழு மனசோட ப்ரேயர் பண்ணுங்க, அதுக்கு கண்டிப்பா பதில் உண்டு. அதனால இனிமே நம்ம வீட்டுல என்னன்னா மஷ்ரூம் ரைஸ், அப்புறம் என்ன ரைஸ், பச்சை பட்டாணி ரைஸ், ஒரே ரைஸ் கொலஸ்ட்ரால் ஏத்திடலாம் எண்ணெய் ஊத்தி. பன்னீர் மஞ்சூரியன், பன்னீர் பிரியாணி மூணா வந்து நான் பொரிச்சு எடுத்துடுறேங்க. மீன் ஓகேங்க. பாருங்க மீன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா மீன் நல்லா சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் பொரிச்சுங்க. எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். இந்த மீன் பாறை மீன்லாம் ரொம்ப, வஞ்சர மீன் ரொம்ப பிடிக்கும். காஸ்ட்லியான மீன் எப்பவுமே நல்லா தானே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மீன் எவ்வளவு தெரியுமாங்க? 400 ரூபாங்க. இந்த இவ்வளோண்டா? இது 200 ரூபாய். எத்தனோண்டு? 1/2 கிலோ மீன் 200 ரூபாய். இது 1/2 கிலோவா? நான் 1/2 கிலோ தான் வாங்கினேன். நான் வந்து 3 மீன் கணக்குக்கு. எங்க பாபா 2 மீன் தான் சாப்பிடுவார். நான் 2 துண்டு தான் சாப்பிடுவேன். அப்படியே ஒரு ஆசைனா 3 மீன் சாப்பிடுவோம். ரேஷ்மா 3, டேரன் 4. டேரன் 4 தான் சாப்பிடுவோம். எனக்கு இன்னும் கொடுத்தாலும் சாப்பிடுவேன். மீன் இப்ப அளவெல்லாம் கம்மி பண்ணியாச்சு. நான் மீன் சாப்பிடுவேன். சாப்பிடு ஓரளவுக்கு, ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். அதுக்கு என்ன, எனக்கு வந்து மட்டன் அந்த தான் பிடிக்கும். ராட்டு நண்டு தான் பிடிக்கும். மீன் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வஞ்சர மீன் நான் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்.
வேற எதுவுமே கேஸ்டியான மீன் தான் இன்ட்ரெஸ்ட். அதான் நல்லா இருக்கும். அதான் இந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் காட்டுற மாதிரி மெலிசா ஸ்லைஸ் போட்டு தராங்க, மத்ததெல்லாம் முழுசா தராங்க. மெலிசா நாங்க தான் போட சொல்லுவோம். அந்த மாதிரி அப்ப எல்லா மீனையும் போட்டு வாங்க. மீன் அந்த மாதிரி ஸ்லைஸ் வராது ரேஷ்மா. அதுல முள்ளு இருக்காது, ஒரு எலும்பு மாதிரி தான் இருக்கும். அதனால அது அப்படியே மாவு மாதிரி அது கட் ஆகும். உனக்கு வந்து அது அதுதான் மட்டன் மாதிரி கறி மாதிரியான டேஸ்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல அழகா பிக்சர்ல போடுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுல செய்யும் போது, அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நேத்து என்ன வஞ்சர மீன், நேத்து எவ்வளவுன்னு கேட்டோம் வஞ்சர மீன். ஏன்னா நாங்க வேற கடையில மாத்திட்டோம். ஆமாங்க, இது வளைவா இருக்குது. எனக்கு வந்து பெரிய பெரிய மீனா போட்டு வர மாட்டேங்குது. ஆனா நல்லா ஃப்ரையா இருக்குமா? நெத்திலி மீன் மாதிரி இருக்குல்ல கொஞ்சம். ஆமா, நெத்திலி மீன் மாதிரி. நெத்திலி மீனை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆமா. ஆனா கிலோ 400 ரூபாய். கிழங்கா மீன் எனக்கு தெரிஞ்சு 120 ரூபாய் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கிழங்கா மட்டும் ஏன் அப்படி ரேட் தெரியல. பாருங்க, இதுல சேர்த்து வச்சுக்கேன். இனிமே வந்து மீன் வந்து ஆமா சரி சரிங்க. நாங்க வந்து சாப்பாடு ரெடி ஆன பிறகு பப்பாளி உங்ககிட்ட எப்படி பழுக்க வைக்கணும்னு சொன்னேன், நான் மறந்துட்டேங்க. அதனாலதான் சரி இதையும் ஷேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துங்க. இப்போ இந்த பப்பாளி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. விட்டனா எல்லா குருவியும் வந்து சாப்பிட்டு போயிடும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படியே நம்ம நல்லா சுருட்டிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த பழத்தை வேணாலும் இப்படி பேப்பரில் சுருட்டி நீங்கள் வச்சிங்கன்னா பழுத்துருமாங்க. பழுத்துரும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கும் தெரியாது. நானே இதான் ஃபர்ஸ்ட் தடவை பழுக்கு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து பண்ணேன். பழுத்துச்சு. நான் இதை வந்து உங்ககிட்ட நல்லா பழுத்த பிறகு காட்டுறேன். இங்கே பாருங்க, 2 சைடும் வந்து நல்லா பேப்பர்ல சுத்தி வச்சாச்சு. பழுத்த பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. நான் வந்து கொஞ்சமா தாங்க எண்ணெய் சேர்த்து பொரிச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம மீன் குழம்பு வச்சாவாதான் அந்த எண்ணெயை தூக்கி மீன் குழம்புல ஊற்றிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நம்ம அவ்வளோதாங்க. கடைசியா மீன் வந்து இருக்கிற மீனெல்லாம் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மீன் வந்து பொரிச்சாச்சுங்க. அதை இப்போ சுட சுட சாதம், நல்ல மிளகு ரசம்ங்க. ரொம்ப நிறைய சாப்பிடணும். ரசம் வச்சு மீன் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் பொரிச்சாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். ரசத்துக்கும் மீனுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்குலாம் பிடிக்குமா? எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.